ஹலோ. சொல்லுங்கக்கா. நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அர்ஜென்ட் 50,000 வேணுமா? இல்லைக்கா, சேலரி வந்துச்சு, அது சேர்ந்து அவருக்கு நான் அனுப்பி விட்டேன் 50,000. பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னான். இது இருந்தால் நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன்க்கா. ஓகேக்கா, பாய். அர்ஜுன், சூர்யாஜ். அர்ஜென்ட்டா ஒரு 5,000 வேணும். அதான் அக்காவுக்கு ஜிபேல அமௌண்ட் அனுப்பி விட்டேன். சூர்யாஜ். இவனா யாச் ஒரே ஒரு ஹெல்ப்பு. இஎம்ஐ கட்டணும். நான் ஈவினிங் போனால் எனக்கு அமௌண்ட் வரும். கொஞ்சம் பேசி ஈவினிங் கட்டணும்னு சொல்லியாச்சு. ஹலோ. சார், அர்ஜுன் வெளில இருக்கா? ஈவினிங் கட்டிடுறேன் சார். A few moments later. ஏய், ஒரு நிமிஷம் மொபைல் கூடாண்டி டவுன்லோட் பண்ணேன், அது வேணும். டேய், இஎம்ஐ கட்டிட்டியா? கட்டிட்டேன். ஈவினிங்னு சொல்ல சொன்னேன். திடீர்னு அமௌண்ட் வந்துச்சு, ஸோ அதனால கட்டிட்டேன். ஓ, சார்னா உடனே கட்டிடுவாங்க, மேடம் ரீசன் சொல்லுவாங்க. தானே? அடுத்து நடக்கு. நீ அடுத்து. அப்புறம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அர்ஜுன், அதான். வாங்க வாங்க வாங்க. பாப்பாலாம் எப்படி இருக்கா? சரி, நீங்க பேசிட்டு இருந்தா நான் காப்பி கொடுத்துருக்கேன். நீ இன்னும் உட்கார்றா, நான் போய் போட்டுட்டு வந்தேன். டே போதும்டா. இல்ல அர்ஜுன், நானே போய் போட்டுட்டு வரேன். சரி, ஓகே. குழந்தையா? கொஞ்சம் நாள் ஆகட்டும். அவனுக்கு ஏஜ் கம்மி தானே, லைஃப்பை என்ஜாய் பண்ணட்டும். அதை பார்த்துப்போம். அர்ஜுன், சொல்லி நம்ம பேபிக்கு பிளான் பண்ணலாம். பேபிக்கா? இருக்கிற சூழ்நிலை புரியாமல், ஆனால் அப்புறமா பார்த்துக்கலாம் யாச்சு. இப்போ வேண்டாமே, அப்புறம் பார்த்துக்கலாம். அர்ஜுன், அர்ஜுன், அந்த ஸ்லீப்பர் மட்டும் மாட்டி விட்டு போய. நான்லாம் வரல, நீயே பார்த்துக்க. ஹலோ ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. ஃபங்க்ஷனா? அதான் ஆண்டி, நான் யாச்சும் அனுப்பிடுறேன். நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அவரை அனுப்பிடுறேன் ஆண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஆண்டி. என்ன பண்ணலாம்? யாஜ் 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 என்னடா? எங்கள் வீட்லேருந்து கால் பண்ணாங்க. சரி, சாட்டர்டே ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே அதனால நம்ம 2 பேரையும் இப்போ இன்வைட் பண்ணாங்க. ஓகே. சாட்டர்டே எனக்கு மீட்டிங் இருக்காங்க, என்ன வர முடியாது நான் சொல்லிட்டேன். அதனால் நீயும் போக வேணாம். நான் ஏன் போகக்கூடாது? இல்லை, நீ போனீங்கன்னா மார்னிங் எனக்கு யார் டிஃபன் செஞ்சு கொடுப்பா? இதை நீ அவங்கள்ட்டே சொல்லியிருக்கலாமே டைரக்டா. சொல்லியிருக்கலாம். நான் சொல்கிறேன். சொன்னா எதுவும் தப்பாக நினச்சிப்பாங்களே. நீ தான் எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கணுமே. அதெல்லாம் திருத்தவே முடியாது. போ.
சொல்லாத காதல் சொல்லிய நினைவிலே கனவிலே அழகாய் தொடர்தே மனதில் நிம்மதி இல்லாத போதும் என் வாழ்வில் துணையாக வரும் தருணம்